வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் ரெசிபி தான். இது சாம்பார் கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இதுக்கு நான் 1/2 கப்புக்கு பச்சரிசியும் ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா கழுகிடணும். அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் இந்த அரிசி கூடயே நம்ம போட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல ருசி வரும். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஜீரகம் பெப்பரும் போட்டிருக்கிறதுனால சின்ன ஃபில்டரில் இதை வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த வேஸ்ட்டு தனியாக களைஞ்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூனு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடாமலும் இருக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுடணும். போட்டு 3 கப்புக்கு தண்ணி விட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடணும் குக்கரில். அது வேகிற சமயத்தில் நம்ம இன்னொரு கடாயில் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, அப்புறம் மிளகு கொஞ்சமாக, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூ நட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதுவும் ரெடி பண்ணி வச்சிடலாம் குக்கர் ரெடி ஆகிறதுக்குள்ளே. குக்கரில் 3 விசில் கேட்டாச்சு. இப்போது கூலானதும் நான் குக்கர் திறந்து பார்த்துருவோம். நல்லா கரெக்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல சூடு தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் தேவைக்கு விட்டு இந்த வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான் இந்த பொங்கல் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கட்டியாக இருந்ததுனால நான் ஒரு கப்புக்கு தண்ணி விட்டு நல்லா கிளறி எடுத்திருக்கேன். இதுக்கு பூசணிக்காயும் முருங்கைக்காய் போட்டு நான் இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஹெல்த்தியான சாம்பாரும் பொங்கலும் நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.